ஆதியாகமம் 33ஆம் அதிகாரத்தில் 33ஆம் அதிகாரம் வாசிங்கன்னா 3வது வசனத்திலிருந்து வாசிக்கும்போது, தான் அவர்களுக்கு முன்பாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரர்கிட்டே சேர்ந்தார். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு, உன்னோடு இருக்கிற இவர்கள் யார் என்றார். அதற்கு அவன், தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள் என்றார். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஏசா தன்னுடைய சகோதரனோட ஒப்புரவாகிற ஒரு சூழ்நிலையை இந்த இடத்துல நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இது ஒரு சாதாரணமானதல்ல. இந்த யாக்கோபை குறித்து வேதத்தில் வாசிப்பீர்களே ஆனால், ஏசாவுக்கு தெரிந்தோ தெரியாமலையோ மிகப்பெரிய விரோதியாய் அவன் மாற்றப்பட்டான். நீங்க வேதத்தில் வாசிக்கும் போது ஒரு கொஞ்சம் கூழுக்காக அந்த கூழை தன்னுடைய சகோதரனுக்கு கொடுத்து தன்னுடைய சகோதரனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் வாங்கிட்டான். அது மட்டுமல்ல, தன்னுடைய தகப்பனார் தன்னை ஆசீர்வதிக்கிறதற்காக போய் இவன் வேட்டையாடி கொண்டு வருகிற பதார்த்தத்தை நான் சாப்பிட்டுட்டு உன்னை ஆசீர்வதிக்கிறேன்டா, நீ போயிட்டு வான்னு சொல்லி அப்பா அனுப்பி வைக்கிறாரு. ஆனா அந்த நேரத்தில் தன்னுடைய சகோதரனுக்கே தெரியாம இவன் போய் அவனுடைய ஆசீர்வாதத்தை புடுங்கிட்டு வரான். பயங்கரமான ஒரு 2 பேரும் ஒரு பெரிய விரோதி மாதிரி. ஆனால் இப்பொழுது யாக்கோபு கடந்து வந்துட்டான். ஏசா அங்கிருந்து வருகிறான். 2 பேரும் சேர்ந்து அந்த இடத்துல சொல்றாங்க. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த வசனம் நமக்கு ரொம்ப அழகா சொல்லும். அவன் 4வது வசனம், அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். தன் வாழ்க்கையில தன்னுடைய ஆசீர்வாதத்தை பிடுங்கிட்டான், தன்னுடைய அப்பா கொடுக்குற ஆசீர்வாதத்தை பிடுங்கிட்டான். ஆனாலும் இந்த இடத்துல ஏசா அவனோடு ஒப்புரவான. பரவாயில்லப்பா, பரவாயில்ல. ஆனா இவன் ஒப்புரவானதுனால ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. பாருங்களேன், நீங்கள் உபாகமத்தில் வாசித்து பார்ப்பீர்களானால், உபாகமம் 2ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்திலிருந்து நம்ம 6வது வசனம் வரை வாசிக்கும் போது, ஓரேபிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடே சொன்னது என்னவென்றால், நீங்கள் இந்த மலை நாட்டிலே தங்கியிருந்தது போதும். நீங்க 5வது வசனத்தை வாசிக்கும் போது 4, 5வது வசனமும், ஜனங்களுக்கு நீ கட்டளையிட வேண்டியது என்னவென்றால், சேயீரிலே குடியிருக்கிற ஏசாவின் புத்திரரான உன் சகோதரன் எல்லையை கடக்க போகிறீர்கள். அவர்கள் உங்களுக்கு பயப்படுவார்கள். நீங்களோ மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களோடு போர் செய்ய வேண்டாம். அவர்கள் தேசத்திலே ஒரு அடி நிலமும் உங்களுக்கு கொடேன். சேயீர் மலை நாட்டை ஏசாவுக்கு சுதந்திரமாய் கொடுத்திருக்கிறேன். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த இடத்துல தேவனுடைய மனுஷனுக்கு சரியா அனுப்பியிருக்கிறாரு. நீங்க இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட 20 லட்சம் ஜனங்களுக்கு பக்கத்துல கிளம்பி வர்றாங்க. 20 லட்சம் ஜனங்கள் ஒரு பட்டணத்துக்குள்ள பிரவேசித்தாங்கன்னா நடந்தாங்கன்னா அவ்வளவுதான், அது சமபூமி ஆயிரும். அதுல எதையுமே பார்க்க முடியாது. ஆனா ஆண்டவர் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு, நீங்க போறீங்க, இந்த சேயீர் மலை நாட்டை நான் ஏசாவுக்கு கொடுத்துட்டேன். அந்த இடத்துல ஒரு அடி நிலம் கூட உங்களுக்கு நான் தரமாட்டேன். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் போகிற எல்லா பகுதிகளிலையும் அவர்களுக்கு நீங்க கால் மிதிக்கிற தேசத்தை சுதந்திரிப்பேன்னு கொடுத்தாலும், ஆனா ஏசாவும் தங்கி இருக்கிற ஏசா குடியிருக்கிற அந்த இடத்தை மட்டும் இஸ்ரவேல் ஜனங்கள் தொடர்றதற்கு ஆண்டவர் அனுமதிக்கிறதே இல்லை. நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, தன்னுடைய சகோதரன் அத்தனை தீமை செய்தும் தன்னுடைய சகோதரனிடத்துல ஒப்புரவானதுனால ஆண்டவர் அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். நான் நம்புறேன். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்க எல்லாரையும் அன்போட கேட்கிறேன். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில மிக அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா, இந்த ஒப்புரவாகுதல் தாங்க அவசியமானது. நீங்க ஒப்புரவாகிறதுனால நான் குறைஞ்சு போயிட்டேனோன்னு நினைக்காதீங்க.
ஒப்புரவாகிறதுனால அவ்வளவுதான் நான் தாழ்ந்து போயிட்டனோ? இல்லை இல்லை இல்லை. ஒப்புரவாகும் போது நீங்க தாழ்ந்து போகல, ஒப்புரவாகும் போது அவர்களை விட நீங்க பெரிய ஆளா மாறிடுறீங்க. யார் ஒருவர் முதல் ஒப்புரவாகிறார்களோ அவர்கள் தான் பெரியவர்களை தவிர ஒப்புரவுக்கு காலதாமதம் பண்றவங்க பெரியவங்க கிடையாது. அதனால இன்னைக்கு முழு இருதயத்தோட எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க போறோம். ஆண்டவரே, அந்த ஒப்புரவாகிறதுடைய அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு தாங்கன்னு கர்த்தரிடத்துல கேளுங்க. நீங்க அது மட்டுமல்ல, நீங்க 1 சாமுவேலில் நீங்க வாசிப்பீர்களே ஆனால் 24ஆம் அதிகாரம் 16வது 17வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, சவுல் ராஜா தாவீதினிடத்தில் சொல்றான், என் மகனே. இப்ப பாத்தீங்கன்னா சவுல் ராஜாவின் இடத்துல தாவீது ஒப்புரவாகிறான். உங்களுக்கு தீமை நான் செய்யல, நீங்க என்ன பகைச்சிட்டு இருக்கிறீங்க, என்ன தேவையில்லாம நீங்க என்ன துரத்துறீங்க, இதை பாருங்க, உங்களை கொல்றதற்காக எல்லா வாய்ப்புகளும் எனக்கு கிடைச்சிருச்சு, நீங்க பக்கத்துல தான் இருந்தீங்க, ஆனா நான் உங்களை கொல்லல அப்படின்னு சொன்ன உடனே ஏசா பாத்தீங்க, அது நீங்க சவுல் ராஜாவை பாத்தீங்கன்னா தாவீதோட அப்படியே ஒப்புரவாகிறான். என் மகனே, நீ நல்லவன், நீ ராஜாவாவாய் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. ஆனா அடுத்து ஒரு கொஞ்ச நேரம் தாண்டோன்னா திரும்பவும் அவருக்கு இல்ல இல்ல அவங்க மேல கசப்பு இருக்கு. ஒப்புரவாகுதல் என்கிறது கொஞ்ச நேரத்துல ஒப்புரவாயிட்டு திரும்பவும் சண்டை போட்டு, நிறைய பேர் ஃபேமிலியில எப்படி ஒப்புரவாகிறாங்கன்னா, உடனே ஒரு காரியம் ஆகணும்னா உடனே ஒப்புரவாயிடுறாங்க, ஒரு காரியம் நடக்கணும்னா உடனே ஒப்புரவாயிடுறாங்க. ஆனா அடுத்த நிமிஷத்துல திருப்பிக்கிறாங்க. இல்லைங்க, இல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை மன்னிச்சிட்டோம், ஒரு காரியத்தை மறந்துட்டோம் அப்படின்னா அதோட விட்டுறணும். அதை திரும்ப நினைக்க கூடாது, திரும்ப நினைக்க கூடாது. இன்று ஆண்டவர் அந்த பலனை உங்களுக்கு எல்லாருக்கும் தருவார். நிறைய குடும்பங்களில் இன்னைக்கு ஒப்புரவாகாமல் கணவன் மனைவி பிரிந்து வாழ்கிறார்கள். எனக்கு ரொம்ப கஷ்டமான மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலை என்னன்னா, எங்களுடைய கோயம்புத்தூர் பட்டணத்தில் கூட இந்த டைவோர்ஸ்க்குன்னு தனிய ஒரு கேஸ் செக்ஷனை ஆரம்பிச்சிருக்காங்க. ஜனங்கள் ஆண்களும் பெண்களும் லைனா நின்றுட்டு இருக்கிறாங்க. இல்லை, கணவனோட சேர்ந்து வாழ விரும்புறியா? நான் வாழ விரும்பல. மனைவியோட சார்ந்து வாழ விரும்புறியா? நான் வாழ விரும்பல. 2 பேரும் ஒப்புரை. அப்படி என்ன சண்டை அப்படின்னா, சாதாரணமான ஒரு பிரச்சனை, சாதாரணமான ஒரு தண்ணி சண்டை, ஒரு டீ சண்டை, ஒரு சாப்பாடு சண்டை. நான் சொல்றேன், வேணாம் ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒப்புரவானால் பெரிய மகிமை உனக்கு நான் தருவேன், நீ ஒப்புரவானால் பெரிய ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருவேன். ஒப்புரவாகுதல் பெரிய ஆசீர்வாதத்தை கொடு. இந்த செய்தியை நாம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போதே நான் நினைக்கிறேன், இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய குடும்பங்களில் அப்படிப்பட்ட ஒரு ஒப்புரவாகுதலை தருவார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு நீங்க ஒப்பு கொடுக்குறீங்க? நான் நம்புறேன் நீங்க அதை செய்வீங்க, நான் நம்புறேன். நாம் இப்போ ஜெபிக்க போறோம் ஆண்டவருடைய சமூகத்துல. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே நான் ஒப்புரவாகிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. மனசார ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க ஒப்பு கொடுங்க. நன்றி, நன்றி. ஆண்டவர் அப்படிப்பட்டவங்களை எதிர்பார்க்கிறார். உங்க வீடு ஒரு பரலோகமா மாறும், உங்க வீடு ஒரு ஆசீர்வாதமான இடமா மாறும். உங்க வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறார். எப்ப தெரியுமா? ஒப்புரவாதனாலே வீடு பரலோகம் மாதிரி மாறிடும். ஒப்புரவாகிற இடத்துல எல்லா சந்தோஷமும் கடந்து வரும். என்னால முடியல பாஸ்டர், நான் எப்படி பாஸ்டர் ஒப்புரவாகிறது? என் கணவனார் செய்த தீமை ரொம்ப பெருசு, என் மனைவி செய்த தீமை ரொம்ப பெருசு. நான் நாளைய தினத்துல தொடர்ந்து இந்த ஒப்புரவாகுதலை குறித்து ஒரு சில காரியங்களை நாளைய தினத்திலிருந்து இன்னும் நான் உங்களுக்கு விரிவாய் சொல்ல வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். ஹalleluya. எல்லாரும் அப்படியே முழங்கால் பாடிடுவோம். Praise the Lord Jesus. Glory to God. ஆண்டவர் அவர் மிகவும் நல்லவர், மிகவும் நல்லவர். Thank you Jesus. ஆண்டவரே, எனக்கு ஒப்புரவாகிறது கடினம் தான் ஆண்டவரே, எனக்கு முடியாத ஒண்ணுதான் ஆண்டவரே. ஆனா நான் சொல்றேன், தேவ பிள்ளையே, உங்களுக்கு கடினமான ஒரு காரியம் தான் நான் சொல்றேன், லகுவானது அல்ல. பாஸ்டர் நீங்க சொல்லுவீங்க பாஸ்டர், ஆனா எனக்கு அவங்க பண்ணின துரோகம் ரொம்ப பெருசு பாஸ்டர். என்ன காயப்படுத்தினாங்க, என் மனசை உடைச்சிட்டாங்க. ஆனா நீங்க ஒப்புரவாகும் போது ஆண்டவர் உங்க பக்கத்திலே இருக்கிறார்.
ஹalleluya. ஓ, மன்னித்து மறக்கிறதற்கு உங்க பலன் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, பலன் தாரும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே. மனிதர்களில் நிந்தைகளால் மனம் நொந்து நிற்கின்றேனே, மன்னித்து மறக்க உங்க பலன் தாருமே. சொல்லுங்க பார்க்கலாம். மனிதர்களே நிந்தையாலே மனம் நொந்து நிற்கிறேன், மனம் நொந்து நிற்கின்றேனே, மன்னித்து மறக்க உந்தன் பலன் தாருமே. என்னோடு சேர்ந்து எல்லாரும் சொல்லுவோம், பலன் தாருமே, பலன் தாருமே, பலத்தா என்னை நிரப்பிடுமே, பலன் தாருமே, பலன் தாருமே, பலத்தா என்னை நிரப்பிடுமே, பலத்தா என்னை நிரப்பிடுமே, பலத்தா என்னை நிரப்பிடுமே. எஸ், கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு சாட்சியை கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும்னு நான் நம்புறேன். ஒரு விசை பெருமைப்படுத்துறதற்காக அல்ல, சாட்சிக்காக சொல்றேன். எங்க திருச்சபையில் அந்த நேற்றை கூட நான் சொன்னேன், அந்த திருச்சபையை, நாங்கள் இருந்த திருச்சபையிலிருந்து துரத்துவதற்கு ஒரு நபர் காரணமா இருந்தார் அப்படின்னு சொன்னேன். அந்த நபர் எப்போ என்ன பார்த்தாலும் ரொம்ப கோபத்தோட எரிச்சலோட தான் பார்ப்பார். அப்போ என்னை பல விசை அவருடைய வாகனத்தில் என் வாகனத்தில் முட்டுறதுக்கெல்லாம் பார்த்துருக்கிறாரு. ஆனால் நான் ரொம்ப அமைதியாக போயிட்டே இருந்தேன். ஆனால் என் மனசில் ஆண்டவர் சொன்னார், இல்லைப்பா, அவன் மன்னிப்பு கேட்கறது, அவங்க மன்னிப்பு கேட்குறனா இல்லையோ, நீ ஒப்புரவாகணும் அப்படின்னு என் மனசில் வந்துட்டே இருந்துச்சு. அன்றைக்கு காலையில் என்னுடைய திருச்சபையில் 5 மணி ஜெபம் முடிச்சுட்டு, அன்றைக்கு தான் அந்த ஒப்புரவாகுதலை குறித்து யார் மேலேயும் நம்ம கசப்பே வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு குறித்து நான் பிரசங்கம் பண்ணுறேன். அந்த பிரசங்கத்தை முடிச்சுட்டு நான் போகும்போது கரெக்டாக அவர் அவருடைய வாகனத்தில் அப்படியே நின்றுட்டு இருந்தார். அந்த வாகனத்தில் அவர் நிற்கும்போது அவருடைய பக்கத்தில் போய், அவர் எப்போவுமே ஒரு நல்ல புல்லட்டு வச்சிருப்பார். ஆனால் அன்னைக்கு அவர் டிவிஎஸ் 50 தான் அவர் இருந்தார். அப்போ அவருடைய பக்கத்தில் போய் அவருடைய கை மேலே கையை வச்சு சொன்னேன், சார் உங்களுக்கு டிவிஎஸ் 50 நல்லா இல்லை சார், உங்களுக்கு புல்லட் தான் சார் கெத்தாக இருக்குது. அவ்வளவு பகையான மனுஷன். எங்கள் திருச்சபையில் பெரிய நஷ்டத்தை கொண்டு வந்தவர் அவர் தான். நாங்கள் கட்டின திருச்சபையை அந்த இடத்துல இருந்து காலி பண்ணுறதுக்கு வச்சவர் அவர். அந்த ஓனர் இடத்துல போய் அவங்கள மிரட்டி அவங்கள காலி பண்ண வச்சிடணும்னு சொல்லி நாங்கள் திகச்சு போனேன். ஆனால் அப்படிப்பட்ட அந்த மனுஷனுடைய கை மேலே வச்சு சொன்னேன், சார் புல்லட் சார் அவங்களுக்கு கெத்தாக இருக்கு சொன்ன, சிரிச்சிட்டாரு. அன்றைக்கு முதல் அவர் என்ன சிரிச்சுட்டே என்கிட்ட பேசுவார். அதில் 2 சாட்சி இருக்கு. ஒன்று, அவர் ஒரு அரிசி கடையை ஆரம்பித்தார். அந்த அரிசி கடை ஆரம்பித்த உடனே என்ன, நான் ரோட்டில் பைக்கில் போயிட்டு இருப்பேன், சார் சார் சார்னு கூப்பிட்டார். திரும்பி பார்த்தா, ஃபாதர் நான் இந்த மாதிரி ஒரு அரிசி கடை ஆரம்பித்தேன்,
உங்கள் சர்ச்சுக்கு எந்த அரிசி வேணாலும் வந்து எடுத்துக்கங்க சார், உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தரேன்னாரு. இன்னொன்று, கடந்த ஒரு சில வருடத்துக்கு முன்பாக சில பசங்க சேர்ந்து எப்படியாவது இவங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் அந்த இடத்துல சொன்னாராம்மா, அந்த ஃபாதருக்கு விரோதமாக ஒன்றும் நீங்கள் பண்ணிடாதீங்கப்பா, ஒன்றும் பேச வேணாம். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் அவர் உங்களுக்கு எதிராக வரமாட்டார், அவர் உங்கள்கிட்ட சிரிச்சுட்டு தான் இருப்பார். அந்த சாட்சியை இன்னொரு ரவுடியாக இருக்கிற ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னார், உங்களை குறித்து அவர் இப்படி சாட்சி சொன்னார் ஃபாதர் அப்படி. அப்போ ஒப்புரவாகுதல் நம்முடைய வாழ்க்கையில பெரிய சாட்சியை உண்டு பண்ணிடும். முடிஞ்சவரை அதான் ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாருல, முடிந்து கூடுமான வரையிலும் யாவரோடும் சமாதானமா இருக்க பாருங்கள். அவ்வளவுதான், என்ன முடிஞ்சு. அவங்கள்ட்ட கொஞ்சணும் அவ்வளவு அப்படியெல்லாம் இல்லை, சமாதானமா சரிப்பா தெரியாம செய்யறேன், நல்ல ஒப்பு கொடுப்போம், ஆண்டவர் உங்க கூட இருப்பார். இந்த 7 நாட்களும் இந்த ஜெபத்துல தொடர்ந்து நீங்க ஜெபிச்சுட்டே இருங்க உங்க குடும்பத்திற்காக. இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிற நிறைய பேர், நான் தான் ஃபர்ஸ்ட் ஒப்புரவாகுவேன், நான் தான் ஃபர்ஸ்ட் ஒப்புரவு, எல்லா டிகினிட்டி எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க, நான் என்கிற கௌரவத்தை தூக்கி போட்டுருங்க, பெரியவன் சின்னவன் ஆண் பெண் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. கையை பிடிச்சி இந்த ஜெபம் நடக்கும் போதே பக்கத்துல மனைவி இருந்தா பிள்ளைகள் இருந்தா கையை பிடிச்சி, சாரிப்பா மன்னிச்சுக்கா, ஓகே ஒப்புரவாயிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் மறந்துடலாம், என்ன மன்னிச்சு அப்படின்னு ஒப்புரவா. ஆண்டவர் உங்க கூட இருப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுறேன். ஆமே, நன்றி.